வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 3rd வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும். நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பிரேக் பண்ணி அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. ஃபர்தராக நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன இருக்குது, அதுக்கு அடுத்ததாக சூப்பர் ட்ரெண்டில் சம் இண்டிகேட்டர் இருக்குது. அதை என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்தா ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது, லாட் ஆஃப் நியூஸ் இருக்குது. டேரிஃப் ட்ரம்ப் சொன்னது, லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பாடுறா கொஞ்சம் நிறையா நியூஸ் எல்லாம் சொல்கிறாண்டா, இதெல்லாம் நமக்கு தேவையான நியூஸாக இருக்குது, அதனால் இதை பாடா அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ரைட்டு, நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டுக்கு போயிடலாம். டைம் வேஸ்ட் பண்ணாது. வேணால் அந்த வீடியோ கொஞ்சம் அதிகமான டைமுக்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் 6:40, 12th ஜூலை சாட்டர்டே ஈவினிங் 6:40க்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்த நியூஸ் வரையும் நான் கவர் பண்ணிக்கிறேன். ப்ளூம்பர்க்கில் ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது, அது வரையுமே அது நமக்கு தேவையான நியூஸ் தான், அது வரையுமே நான் கவர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வர நியூஸ் என்னங்கிறது தெரியல. வேணா டேரிஃப் ட்ரம்ப் வீக்கெண்ட் ஆனாலும் போதும், சின்ட்ராஸை கையில் பிடிக்க முடியாது. அவர் ஏதாவது ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டு போயிடுவார். அந்த ட்வீட்டு உலக லெவலில் பேசிகிட்டு இருப்பாங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரையும் மண்டே. ஸோ இந்த டைம் வரையும் இருக்கிற நியூஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ டைரெக்டாக கண்டென்ட்டுக்கு போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் வீக் இருந்த நியூஸ் எல்லாமே வர வாரத்தில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் நியூஸ். பாசிட்டிவ் நியூஸ்னால் நிறையெல்லாம் சொல்லுவோன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. 2 நியூஸ் தான். ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் தான். டொமஸ்டிக் பையிங்கில் இருக்கிறாங்க. அதான் லாஸ்ட் வீக் ஆம்ஃபி கொடுத்த ரிப்போர்ட்டில் கூட எஸ்ஐபி ஆல்மோஸ்ட் 23,000 crore அரௌண்ட் வந்துருக்குது. ஸோ டொமஸ்டிக் ஸ்ட்ராங்காக பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நம்ம இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில். அவங்க மார்க்கெட் பெரிய லெவலில் இல்லாமல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான். அதுக்கு அடுத்ததாக ஒரு நியூஸ் 10 நிமிஷம் முன்னாடி வந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த நியூஸ் என்ன அப்படின்னா, ப்ளூம்பர்க்கில் சொல்லியிருக்கிறாங்க, யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் கட் ஆஃப் டேரிஃப் 20% கீழே வரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் போட்டுக்கிறாங்க. இது ப்ளூம்பர்க்கில் வந்துருக்குது. 20% கீழே வந்தால் பாசிட்டிவ் தான். ஏன்னா கனடாவுக்கு 35%, யூரோப்பியன் யூனியனுக்கு 30%, மற்ற கண்ட்ரிகள் எல்லாருமே 25%, 40%, ஏன் 50% கூட டேரிஃப்லாம் போட்டாரு நம்ம சின்ட்ராஸு. ஆனால் நமக்கு பிலோ 20% வந்துச்சுன்னா அது பாசிட்டிவாக தான் இருக்கும் போல தெரியுது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. ஓகேங்களா? இது 2 தான் பாசிட்டிவ் நியூஸ், வேறு எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் கிடையாது. நெகட்டிவ் நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான் எஃப்ஐ செல்லிங். எஃப்ஐஸ் சகட்டு மேண்டிக்கு அடிச்சு நோத்துறாங்க. லாஸ்ட் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் நான் போட்டிருந்தேன், இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் அவங்க பொசிஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 72% ஷார்ட்டில் இருந்தாங்க. இப்போ 80% ஷார்ட்டுக்கு வந்துட்டாங்க. அது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கேஷ் செக்மெண்ட்டில் more than 5,000 crore அரௌண்ட் செல் பண்ணிக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஸ் கண்டினியூவாக செல்லிங்கில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்டாக இந்த ஜானி ஸ்ட்ரீட் இல்லாதனால மார்க்கெட் வெறிச்சோடுன்னு போயிடுச்சு. ஸ்கேல்பர் ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஜானி ஸ்ட்ரீட் ஒரு பிக் பூஸ்டாக இருந்தாங்க. ஏன்னா மார்க்கெட் ஆப்ரேட் பண்ணிட்டு, இந்த ஜானி ஸ்ட்ரீட் இல்லாதனால மார்க்கெட்டில் அவ்வளோவா வாலட்டிலிட்டி இல்லை. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய டர்ன் ஓவர் 1.5 வருஷத்து லோ வந்துருக்குது. வீக்லி எக்ஸ்பிரி, இந்த லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸ்பிரியோடைய டர்ன் ஓவர் 18 month லோ வால்யூமுக்கு வந்துருக்குது. அதே மாதிரி ஜூலை 10th அன்னைக்கு நடந்த வால்யூம் பார்க்கும்போது 14% பிலோ ஆவரேஜ் ப்ரீவியஸ் வீக் கம்பேர் பண்ணும்போது. ஸோ வால்யூம் ரொம்ப குறைஞ்சி வந்திருக்குது. இது ஒரு ரீசன். ஓகேங்களா? மூணாவது இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம சின்ட்ராஸ் தான். யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப். அதான் டொனால்டு ட்ரம்ப்புங்கிறது எனக்கு புதுசாகுது. டேரிஃப் ட்ரம்ப்னா தான் எனக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிறாருன்னா, எஸ்டர்டே 11th ஜூலை அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாரு. யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிகளுக்கு 30% டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாரு. ஏப்ரல் 2nd அன்னைக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுத்த டேரிஃப் 20% தான். ஆனால் இப்போ 10% அதிகமாக கொடுத்துருக்கிறாரு, 30%. அதுக்கு அடுத்ததாக சம் கண்ட்ரிங்களுக்கு அவர் டேரிஃப் கொடுத்ததுல பிலிப்பைன்ஸுக்கு 20%, ப்ரூனை 25%, மோல்டோவா 25%, அல்ஜீரியா 30%, ஈராக் 30%, லிபியா 30%.
ஓகேங்களா. இது எல்லாமே வந்து மோர் தென் 20% டேரிஃப் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா இன்னொரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் கண்ட்ரிகளுக்கு எக்ஸ்ட்ரா 10% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரிக்ஸ்ல வந்து நம்ம இந்தியாவும் இருக்குது. ஓகேங்களா. அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுற பிரிக்ஸ் கண்ட்ரிகளுக்கு நான் வந்து அடிஷனலாக 10% டேரிஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு ரீசன். அதுக்கு அடுத்ததான் வந்து கனடா. இன்னைக்கு மார்னிங் கனடாவுக்கு வந்து 35% வந்து டேரிஃப் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கனடா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 25% தான் வந்து யூஎஸ்கிட்ட இருந்து நாங்கள் வந்து டேரிஃப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஆனால் வந்து நீங்கள் 35% கொடுத்துருக்கீங்க. இது வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து டெட்லைன் கொடுக்குறோம் ஜூலை 21 அப்படின்னு சொல்லி கனடா ஆப்போசிட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கனடா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. யூஎஸோடைய அலுமினியம் ஸ்டீலுக்கு வந்து நாங்கள் வந்து டேரிஃப் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஜூலை 21 அன்னைக்கு யூஎஸ் வந்து அவங்களுடைய டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணல அப்படின்னா கனடா வந்து யூஎஸோடைய ஸ்டீல் அண்டு அலுமினியத்துக்கு வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பிரேசிலுக்கு வந்து 50% டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக காப்பருக்கு வந்து 50% டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாரு. இது எல்லாமே வந்து லாஸ்ட் வீக் நடந்தது. ஓகேங்களா. ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து எஸ்டர்டே ட்ரம்ப் வந்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. ரஷ்யா வந்து எங்களுடைய லிஸ்ட்லேயே இல்லை, இந்த ரஷ்யாவுக்கு வந்து திங்கக்கிழமை காலையில் ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேங்களா. ஸோ திங்கக்கிழமை வந்து ரஷ்யாவுக்கு என்ன அப்படிங்கிறது வெளியே வரப்போகுது. இந்த நடுவில் வந்து க்ரூடு வந்து $70 வந்துருக்குது. அது வந்து ரெட் சீல வந்து சம் ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது, இஷ்யூ நடந்துட்டு இருக்கனால க்ரூடு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. $70 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. இது வந்து நெகட்டிவ் நியூஸ். ஓகேங்களா. நெகட்டிவ் நியூஸ் வந்து அணிவகுத்து இருக்குது. பாசிட்டிவ் நியூஸில் ரெண்டு நியூஸ் தான். டொமஸ்டிக் பை ப்ளூபர்க்ல இருந்து வந்த நியூஸ். ஓகேங்க. மற்றது எல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸில் தான் இருக்குது. ஓகே, இந்த ஒரு வாரத்தில் நடந்த நியூஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அதாவது பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் சண்டை வந்து அதிகமாகிட்டு இருக்குது. அதுக்கடுத்ததான் வந்து காங்கிரஸ் வந்து, அதாவது யூஎஸ்ல இருக்கிற காங்கிரஸ் வந்து பிக் பியூட்டிஃபுல் பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. எலான் மஸ்க் வந்து அமெரிக்கா பார்ட்டி வந்து தொடங்கிட்டாரு. அது வந்து இன்னமும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து நம்ம சின்ராஸ் என்ன சொல்றாருன்னா, 300 பேசிஸ் பாயிண்ட் வந்து இமீடியட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணணும் ஃபெட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இப்போ இருக்கிறது வந்து 450 பேசிஸ் பாயிண்ட் இருக்குது, அதாவது 4.5% இருக்குது. ஸோ 3% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்தா வந்து யூஎஸோடைய FHFA டைரக்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுல் வந்து இமீடியட்டா வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல போயிருக்குது. மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் வந்து எலான் மஸ்க் வந்து சம் அட்டாக் பண்ணிக்கிறாரு. அதாவது சம் பில் வந்து பாஸ் பண்ணது வந்து இது வந்து அகைன்ஸ்டா இருக்குது அப்படின்னு பில்கேட்ஸ் சொன்னதுக்கு எலான் மஸ்க் வந்து அவர் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணிக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பிட்காயின் வந்து $1,18,000 வந்துருக்குது. யூனோ 2010 நீங்கள் வந்து இந்தியன் ருபியில் $2 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒர்த் இன்னைக்கு வந்து $1 கோடி. கோல்டு வந்து $3,400 பெர் அவுன்ஸ் வந்துருக்குது. சில்வர் வந்து ஆல் டைம் ஹைல போயிட்டு இருக்குது. ரஷ்யா வந்து யூஎஸ், சவுத் கொரியா, ஜப்பான் இவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நார்த் கொரியாவுக்கு நீங்கள் எதிராக வந்து ஒரு டீமாக வந்து அலைன்மெண்ட் ஆகிறீங்க, அதனால உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வார்னிங் கொடுக்குறோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபாஸ்ட் நியூஸ் பார்த்தாச்சு. லாஸ்ட் வீக் பொறுத்தவரை சென்செக்ஸ் 932 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 82,500 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 311 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 1.22%. 25,150 வந்து செட்டில் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் ஸ்மால் கேப் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் வந்து 1% நியர்லி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது டெலிகாம் இண்டெக்ஸ் 4.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது டிசிஎஸ் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான், பட் ரெவென்யூ வந்து குறைவாக வந்ததுனால அது வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. அதுக்கடுத்து வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் 3% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. மெட்டல், எனர்ஜி, ஆட்டோ, பிஎஸ்யூ பேங்க் எல்லாமே வந்து ஈச் 2% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. எஃப்எம்சிஜி 2% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 11.7 அரௌண்டில் இருக்குது. எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 4,511 கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 8,291 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் வீக்கோடைய ரிப்போர்ட், இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே. ஓகேங்களா. இப்போ வர வாரத்தில் இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எந்தெந்த கம்பெனி கொடுக்குறாங்க, அதான் முக்கியமான கம்பெனி மட்டும் நான் நோட் பண்ணி சொல்கிறேன். மண்டே வந்து HCL டெக், டாடா டெக் கொடுக்குறாங்க. டியூஸ்டே HDB ஃபைனான்ஸ், இப்போ ரீசெண்டாக லிஸ்டிங் ஆன கம்பெனி, HDFC லைஃப் கொடுக்குறாங்க. வெனஸ்டே ஏஞ்சல் ஒன், ITC ஹோட்டல்ஸ், டெக் மகேந்திரா கொடுக்குறாங்க. தேர்ஸ்டே ஆக்சிஸ் பேங்க், HDFC AMC, ஜியோ ஃபைனான்ஸ், LTM மைண்ட்ரி, விப்ரோ கொடுக்குறாங்க. ஃப்ரைடே
JSW ஸ்டீல், ரிலையன்ஸ் கொடுக்குறாங்க. ரிலையன்ஸ் மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் தான் கொடுப்பாங்க. சாட்டர்டே வந்து HDFC பேங்க், AU பேங்க் அண்ட் ICICI பேங்க் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து மேஜர் செக்ட் கம்பெனி HDFC பேங்க், ICICI பேங்க் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நிஃப்டி 50லேயும் வந்து மேஜர் வெயிட்டேஜ் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே ஓப்பனிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு. வர வாரத்தில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து WPI இன்ஃப்ளேஷன் வருது திங்கக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வந்து CPI இன்ஃப்ளேஷன் வருது. டியூஸ்டே சைனாவுடைய GDP வருது. USA இன்ஃப்ளேஷன். USA இன்ஃப்ளேஷனை பொறுத்தவரையும் ப்ரீவியஸாக இருக்கிறது 2.4%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.5%. கோர் இன்ஃப்ளேஷன் வந்து ப்ரீவியஸாக இருந்தது 2.8%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.9%. ஸோ இன்ஃப்ளேஷன் எப்படி வந்தாலும் என்னமோ, ஆனால் வர ஃபெட் ஈவெண்ட் வந்து ஜூலை 31 அன்னைக்கு வருது. அதில் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, கம்மிங் வெனஸ்டே ஜூலை 16 அன்னைக்கு இங்கிலாண்டோட இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஈவினிங் வந்து USA PPI டேட்டா வருது, அதாவது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வருது. தேர்ஸ்டே USA ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வருது. ஃப்ரைடே ஜூலை 18 அன்னைக்கு ஜப்பானோடைய இன்ஃப்ளேஷன் வருது. அன்னைக்கு ஈவினிங் USA வந்து கன்சூமர் சென்டிமெண்ட் டேட்டா வருது. இதுதான் வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸு. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூன் லோ அண்ட் ஜூலை ஹை இந்த டேட்டா வந்து அகைன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். நான் ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லிட்டு இருந்தது டேட்டா தான். இந்த லாஸ்ட்டு 19 இயர்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜூன் மந்த் வர லோவுக்கும் ஜூலை மந்த் வர ஹைக்கும் வந்து ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து லாஸ்ட் 19 இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வருஷமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா, ஜூன் மந்த் வந்த நிஃப்டியோடைய லோ வந்து 24,473. இந்த ஜூலை மந்த்து இதுவரையும் நிஃப்டியோடைய ஹை வந்து பார்க்கும்போது 25,670. இன்னும் இந்த ஜூலை மந்தில் இன்னும் 14 செஷன் இருக்குது. ஓகேங்களா, இந்த 14 செஷனில் 25,600 போகலாம், 700 போகலாம், 26,000 கூட போகலாம், இல்லை 25,670 தான் இந்த ஜூலை மந்தோட ஹை அப்படின்ட்டு இங்கேருந்து இறங்கலாம். ஆனால் ஜூலை மந்த்து இதுவரையும் மார்க் பண்ணிக்கிற ஹை 25,670. ஓகேங்களா, ஸோ இந்த வருஷமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஜூன்லோ ஜூலை ஹைக்கு வந்திருக்குது. ஓகே, இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லிட்டு இருந்தேன் 25,200. அது எதுக்காக நான் ஸ்ட்ராங் சப்போர்ட் சொன்னேன் அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்து நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கும்போது 25,200 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு 25,650 போகும்போது அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சப்போர்ட்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த 25,200 கீழே நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிடுது. இப்போ இருக்கிற ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000 வந்து 24,700. இந்த 24,700ங்கிறது என்னை பொறுத்தவரையும் வெரி 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 க்ரூசியல் ஸ்ட்ராங் சப்போர்ட். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து புல்லிஸுக்கு நான் வந்து எப்போ சேஞ்ச் ஆனேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,000 வந்து நான் நிஃப்டியில் வந்து புல்லிஸுக்கு சேஞ்ச் ஆனேன். அந்த 23,000 புல்லிஸ்க்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து இன்னும் பியாரிஸ்க்கு மாறவே கிடையாது. அன்டில் தென் இப்போ வரையும் நான் வந்து பியாரிஸுக்கு மாற கிடையாது. 24,700 கீழே நிஃப்டி ஸ்பாட் எப்போ க்ளோஸ் ஆகுதா அப்போ தான் நான் வந்து பியாரிஸுக்கு நான் வந்து சேஞ்ச் ஆகிறேன். அதுவும் வந்து ரொம்ப டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் 4 செஷனுக்கு மட்டும்தான். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த 4 செஷனில் இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. ஃப்ரைடேக்கு மேலே வந்து இன்னும் அந்த லெவல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். 24,850 ஆர் 900 வரும். பட் அது நான் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த 24,700 கீழே வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் 25,000 தென் 24,700 தான். ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 25,350 தென் 25,500, 25,650 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். 25,650க்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 26,000 போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது இப்போ ரீசெண்டாக. மற்ற எந்த ஒரு செக்டாருமே வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ண கிடையாது. ஆனால் US மார்க்கெட்டு ரெக்கார்டு ஹையில் க்ளோஸ் ஆகுது. யூரோப் மார்க்கெட் வந்து ரெக்கார்டு ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. மெயினாக வந்து ஜெர்மனி டேக்ஸு. ஸோ நம்ம மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹைக்கு போகணும் தான் எல்லாமே வந்து ஒரு ஹோப்பாக இருந்தோம். பட் இந்த சின்ராஸ் பண்ண வேலைனால
மறுபடியும் மார்க்கெட்டு ஒரு சின்ன கரெக்ஷன், பட் நத்திங் டு ஒரி. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் கூட சொல்லலாம். ஏன்னா 25,000லேருந்து 25,650 நான் ஸ்டாப்பாக ஏறிச்சு. அப்போ நிறைய பேர் வந்து ஐயோ நான் வாங்க விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நீங்களாம் நினச்சிருப்பீங்க. அந்த ரேட்டு நீங்கள் எதிர்பார்த்த ரேட்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. இப்போ வந்து அதில் வந்து கரெக்ஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கு உண்டான ஒரு டைம் கூட சொல்லலாம். பட் பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு 10%, இன்னும் 15%. ஓகேங்களா? இதுதான் பாட்டம் அப்படின்னு எனக்கு தெரியாது. இங்கேருந்து இன்னும் இறங்கலாம். அப்போல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வேணும். ஓகேங்களா? அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதனால் மார்க்கெட்டு வந்து ஒவ்வொரு டைமும் இறங்கும் போது எல்லாமே வந்து நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே என்ட்ராகணுங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வரப்போகிறது நாளில் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துடணும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது எஃப்ஐஸோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் எஃப்ஐஸ் வந்து 80% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. இது வந்து 11th ஜூலை க்ளோசிங் டேட்டா, ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோசிங் டேட்டா. எஃப்ஐஸு 80% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. வேறு யாருமே வந்து ஷார்ட்டில் கிடையாது. கிளைண்ட் 61% லாங்கில் இருக்கிறாங்க, டொமஸ்டிக் 64% லாங்கில் இருக்கிறாங்க, ப்ரிப்பரேட்டர் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் பார்க்கும்போது 8% வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஷார்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்எஸ்ஐ. இந்த ஆர்எஸ்ஐ வந்து கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த மந்த்லி ஆர்எஸ்ஐயில் வந்து இந்த 14 days க்ளோஸ் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பிக் ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், கரெக்டாக வந்து திரும்பிடுச்சு. இது வந்து நான் பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக வந்து திரும்பிட்டு இங்கே வந்துடுச்சு. அதாவது இப்போ வந்து ஆர்எஸ்ஐ வந்து 68.8 இருக்குது. 14 days க்ளோசிங் ஆர்எஸ்ஐ 65.22 இருக்குது. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா ஒரு பிக் ரேலி வந்திருக்கும். பட் இந்த இடத்துல வந்து திரும்பிடுச்சு. இது வந்து உங்ககிட்ட நான் வந்து அகைன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஜஸ்ட் மினிட். இப்போ வந்து நான் சார்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டே கேண்டில் கொண்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ சூப்பர் ட்ரெண்ட் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, 2 சூப்பர் ட்ரெண்ட் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த 2 சூப்பர் ட்ரெண்டை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக நான் போடுறேன். நான் இந்த சூப்பர் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து புல்லிஸுக்கு சேஞ்ச் ஆகும்போது பாருங்கள், இந்த லைன் வந்து க்ரீன் லைட்டு வந்து எங்கே இண்டிகேட் பண்ணியிருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 22,900, அதுக்கு அடுத்த வந்து 23,000, இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகிருக்குது. அதுக்கப்புறமா இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்தது இது வரையுமே வந்து ரெட்டுக்கு மாறவே கிடையாது. பாருங்கள், இதுவரையும் எங்கேயுமே வந்து இந்த சூப்பர் ட்ரெண்டு எங்கேயுமே ரெட்டுக்கு மாற கிடையாது. இப்போ வந்து என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்ட் 25,100க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இது ஒன்று சேஞ்ச் ஆகும். அதுக்கு அடுத்ததான் வந்து 24,900க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அனதர் ஒன்று வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஓகேங்களா? பட் பார்க்கலாம். அதாவது என்னுடைய லெவல் வந்து இந்த 24,700ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 24,700 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ரெட்டுக்கு வந்துடும். அப்படிங்கும்போது செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு குடிசையான ஒரு லெவலில் தான் இருக்கிறோம். இப்போ வந்து நான் அந்த சூப்பர் ட்ரெண்டை வந்து மறைச்சிட்றேன். ஓகே, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டே கேண்டில் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த டே கேண்டில் பொறுத்த வரையும் ஓகே, இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,350, தென் 25,500, 650. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து 26,000. அந்த 26,000 போகணும் அப்படின்னா இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பிரேக் பண்ணணும். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000 தான் சப்போர்ட்டு. இந்த 25,000க்கு கீழே இருந்தால் 24,700 to 800 இந்த ரேஞ்ச் வர்றதுக்குனால வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57,100லேருந்து 57,500 இது வந்து ஒரு குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்.
சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 56,600 56,600க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 56,300 தென் 55,800 இது வரை வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.